பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். உள்ளதாகம் கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். துயவன் கையாலே மண்பாண்டம் உடைத்திடும் கதையின் நாயகன் நாடிங்கே. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். பாறை அரணாயிருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். பாறை அரணாயிருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தால் அழகிய மணிமாலை நானாவேன். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும்.
எந்தன் இதயம் இறைவனை நாடும். அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தின் வடிவிலே இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதற்காக அவருடைய அன்பு கரத்தை நீட்டி நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அருள் வரங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே தந்தையாகவும் தாயாகவும் நண்பனாகவும் உறவினர்களாகவும் இருந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலுமே நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இந்த ஒரு மணி நேரமும் நாம் உறவாட இங்கே வந்திருக்கின்றோம். அவரிடம் பேசுவோம், நம்முடைய எண்ணங்களை அவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்மை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவார் என்று நாம் விசுவசிப்போம். ஏனென்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய கால் கல்லில் மோதாதபடி தம்முடைய காவல் தூதர்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பிரசன்னமாயிருக்கின்றார். அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். மன்றாடுவதற்கு முன்பு நாம் வல்லமையோடு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டுமானால் ஆவியினுடைய துணை நமக்கு வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்த பிறகு விண்ணகம் சென்றார். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த துணையாளர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று சொன்னார். அந்த நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடிய அந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் பலவீனமானவர்கள். பல வேளைகளிலே நாம் தவறிவிடுகின்றோம். அந்த வல்லமையை அந்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அந்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆவியானவர் நம்மிலே குடிகொண்டிருக்கின்றார். அந்த ஆவியானவரின் வல்லமையை நாம் இப்பொழுது எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்ற பாடலின் வழியாக பாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உறவாட ஒன்றிணைய நாம் முயற்சிப்போம். எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அளித்தார், வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்க உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்க உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே சுவாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நன்றி இயேசுவே. இதோ உம்முடைய ஆவியானவரை எங்கள் மீது பொழிந்து உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை போற்றுவதற்காக, உம்மை புகழ்வதற்காக எங்களுக்கு வல்லமையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவே. இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பின் அரவணைப்பிலே வைத்து பாதுகாத்து வந்திருக்கின்றீரே. அதற்காக இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதித்து, உம்மை போற்றி, உம்மை புகழ்கின்றோம். அனைவரும் ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் நீங்களும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆராதனை ஜெபமாக உங்களுடைய ஜெபத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பு தெய்வமே இறைவா, எங்களை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கண்ணின் இமை போல காத்து வருவதற்காக உம்மை ஆராதித்து, உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்னையினுடைய திருத்தலத்திற்கு எங்களை எல்லாம் அழைத்து வந்து உம்மை ஆராதிப்பதற்காக எங்களை இங்கே ஒன்று கூட்டி இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய ஆராதனையை உமக்கு செலுத்துகின்றோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றீரே. அதற்காக இந்த நேரத்திலே உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியில் செல்கின்ற பொழுதும் எங்கள் வீட்டிற்கு நாங்கள் வருகின்ற பொழுதும் உம்முடைய காவல் தூதர்கள் வழியாக எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றீரே. அந்த பராமரிப்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி உம்மை புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நாங்கள் கவலையில் இருந்த பொழுது, கண்ணீரோடு இருந்த பொழுது உம்முடைய அன்னையின் வழியாக எங்களை தேற்றி இருக்கிறீரே ஆண்டவரே. அதற்காக இந்த நேரத்திலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவரிடம் வருகின்ற பொழுது அவர் நம்மை நிச்சயமாக புறம் தள்ள மாட்டார். நம்முடைய இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். என்னிலே விசுவாசம் கொண்டு எவன் என்னிடம் எதை கேட்டாலும் அதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். எனவே இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, நீரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு நடந்து வர நீர் சித்தமாய் இருக்கின்றீர். ஆகையால் உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அன்னையின் வழியாக பலவித அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். அவ்வாறு அத்தகைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் இறைவன் தன்னுடைய உள்ளங்கையிலே நம் அனைவரையும் பொறித்து வைத்திருக்கின்றார். நம் அனைவரையும் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை அர்ச்சித்திருக்கின்றார். ஆகையால் நாம் இந்த உலகத்திலே பிறந்தது அந்த இறைவனுக்கு நன்றாகவே தெரியும். தன்னுடைய கருவிலே நாம் உருவாகும் முன்பே அந்த ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், தன்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆகையால் அந்த ஒரு உறவிலே, அந்த ஒரு ஒருமைப்பாட்டிலே நாம் இப்பொழுது முதல் வாசகத்திற்கு நாம் இப்பொழுது செவிபெடுப்போம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 இறைவசனங்கள் 11 முதல் 12,
மற்றும் 17 முதல் 18 முடிய. கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றி கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை நற்செயல்கள் என்றும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்குள்ளான தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் திமோத்திக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கை என்பது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும். நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைப்பதை விட நிலையான அந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக மாறுகின்றோம். அந்த இறைவன் நம்மோடு கூட நடந்து வருகின்றார். இந்த உலகிலே நாம் வாழ்கின்ற பொழுது, அவருக்காகவே வாழ்கின்ற பொழுது, மறு உலகிலே நமக்கு நிச்சயமாக பிரதிபலன் கைமாறு கிடைக்கும் என்பதைத்தான் இறைவாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய பலத்திலே நம்பிக்கை வைக்காமல், இதோ இங்கே எழுந்தருளியிருக்கும் இந்த ஆண்டவர் பலத்திலே நாம் நம்பிக்கை வைப்போம். அவ்வாறு நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நம்மை நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவார். அனைவரும் எழுந்து நிற்போம் நற்செய்தி வாசகத்திற்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார்.
அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அமருவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கைதான் வாழ்வு. நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக கைவிடப்படுவது இல்லை. இந்த நம்பிக்கையை நாம் இரண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, நாம் மனிதர்கள் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை அல்லது விசுவாசம். மற்றொன்று, கடவுள் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை. இந்த இரு நம்பிக்கைக்கும் வேறுபாடுகள் உண்டு. மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை பொய்த்து போகலாம். அதை நாம் நம்முடைய வார்த்தைகளிலே ஒரு சில நேரங்களிலே வெளிப்படுத்தி இருக்கலாம். ஒரு சிலரை நோக்கி, என்னையா உன்னை நம்பின, ஆனா இந்த மாதிரி கழுத்தெடுத்துட்டியே என்று. இது விரக்தியின் வெளிப்பாடு, ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடு. இறை நம்பிக்கை என்று நாம் பார்க்கின்ற பொழுது இறை நம்பிக்கை என்றுமே பொய்த்து போகாது. நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலிலே மிகவும் விளிம்பான நிலைக்கு தள்ளப்பட்ட போது கூட ஒரு சிலர் நம் தோள்களை தட்டி, கவலைப்படாதே, கடவுள் இருக்கிறார், கடவுளிடம் எடுத்து சொல், உன்னுடைய கவலைகளை அவர் பார்த்து கொள்ளுவார் என்று நாம் பலருக்கு ஆறுதல் சொல்லி இருக்கின்றோம். ஏன், அந்த ஆறுதலை ஒரு சில வேளைகளிலே நாமே கேட்டிருப்போம். இதுதான் இறை நம்பிக்கை என்பது. இந்த இறை நம்பிக்கையின் வழியாக நாம் நிச்சயமாக ஒரு ஊக்கத்தை பெறுகின்றோம். அந்த இறை நம்பிக்கையின் வழியாக பல வேளைகளிலே நாம் வாழ்வு பெறுகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஒரு கனானிய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன்னுடைய மகளை குணமாக்க வேண்டுகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ எதுவும் பேசவில்லை என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். சீடர்களுக்கு ஆச்சரியம். இவள் இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ பதில் ஒன்றும் சொல்லவில்லையே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி நம் பின்னே கத்திக்கொண்டு வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லுகின்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் சிதறிப்போன இஸ்ராயல் குலத்துக்கு மட்டுமே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கையை அல்லது விசுவாசத்தை அவர் ஆழப்படுத்துவதற்காக இவ்வாறு சொல்லுகின்றார். ஆனால் அந்த பெண்ணோ இன்னும் விசுவாசத்தால் அதிகமாக தூண்டப்பட்டவளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே முழுமையான நம்பிக்கை கொண்டவளாக சொல்லுகின்றார். மேலும் என்னுடைய மகளை நீர் குணப்படுத்தும் என்று மன்றாடுகின்றார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுதல் முறை அல்ல என்று சொல்லுகின்றார். அங்கே அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரக்கத்தை மேலும் கெஞ்சுகின்ற வண்ணமாக சொல்லுகின்றார். அந்த உரிமையாளருடைய மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை கூட அந்த நாய்க்குட்டிகள் தின்று பசியாறுகின்றனவே, ஆண்டவரே உம்முடைய ஒரு கடைக்கண் பார்வை மட்டும் இருந்தால் போதும், என்னுடைய மகன் குணமடைவான் என்று அவள் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகின்றாள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை கண்டு வியக்கின்றார். வியந்து, அம்மா உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி அந்த
மகளை அவர் குணப்படுத்துகின்றார் என்று நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, புனித சின்னப்பர் தெசலோனியருக்கு எழுதிய திருமுகத்திலே, 2வது திருமுகத்திலே 3:3 சொல்லுகின்றார், ஆண்டவரே நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காப்பாற்றுவார் என்று சொல்லுகின்றார். இதுதான் உண்மை. நாம் ஆண்டவருடைய அந்த பலத்திலே நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, ஆண்டவர் என்னை காப்பார் என்று நாம் விசுவசிக்கின்ற பொழுது, நிச்சயமாக அந்த விசுவாசத்தால் நாம் வளர்ச்சி அடைகின்றோம். அந்த விசுவாசத்தால் நாம் ஆழப்படுத்தப்படுகின்றோம். அந்த விசுவாசத்தால் நாம் அரும் செயல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். இதைத்தான் இன்றைய இந்த வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகையால் பல வேளைகளிலே நாம் இந்த இறைவன் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையிலே தளர்ந்து விடுகின்றோம், விசுவாசத்திலே தளர்ந்து விடுகின்றோம். அவ்வாறு நாம் அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே தளர்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு எதிராக கூட நாம் முணுமுணுக்க தவறுவது இல்லை. ஆனால் நாம் எப்பொழுது கடவுள் என்னை காப்பார் என்று நாம் முழுமையாக விசுவசிக்கின்றோமோ அப்பொழுதே இறைவன் நம் பின்னே வந்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். சங்கீதம் 127 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் எல்லா தீமையினின்றும் உன்னை காப்பார், உன் ஆன்மாவையும் காப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகையால் இறைவன் எப்பொழுதுமே நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் செல்லுகின்ற வழிகளை அவர் அறிந்திருக்கின்றார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஆகையால் அந்த இறைவன் நம்மிலே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவன் என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவரிலே கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே தளர்ச்சி அடைய மாட்டோம். ஏனென்றால் இறைவன் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மோடு இருப்பதற்காக அனுப்பி இருக்கின்றார். ஆகையால் தான் அவரை எம்மானுவேல் என்று நாம் அழைக்கின்றோம். எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இதோ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்முள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆண்டவர் என்னிலே இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு உணர்வை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எத்தகைய கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் சரி, எத்தகைய கவலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் சரி, நாம் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் நம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு நம்மிலே இருக்கின்ற பொழுது, எனவே இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிலே எழுந்தருளி இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். எனவே சிறிது நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே, இதோ என்னை நான் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். நீர் என்னோடு இருக்கின்றீர், என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர், என்னோடு வந்து கொண்டிருக்கின்றீர். நான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் உம்முடைய காவல் தூதர்களின் வழியாக என்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றீர், பராமரித்து வந்து கொண்டிருக்கின்றீர். இந்த மேலான கருணையை நினைத்து நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இதோ உம்முடைய அன்னையினுடைய திருத்தலத்திலே நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய உள்ளத்திலே எத்தனையோ கவலைகள், ஏக்கங்கள் இவையெல்லாம் இருக்கின்றன, எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இதோ உம்முடைய அன்னையின் வழியாக உம்மிடம் எடுத்து சொல்லுகின்றேன். அவற்றையெல்லாம் நீர் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் என்று நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை என்று நாம் நம்முடைய அந்த ஜெபங்களை, நம்முடைய எண்ணங்களை அந்த இறைவனிடம் எடுத்து சொல்லுவோம். நிச்சயமாக அந்த அன்னை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் விசுவாசத்தால் நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அது நமக்கு கிடைக்கும். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். ஆகையால் இதோ இந்த திருத்தலத்திலே அமர்ந்திருக்கின்றோம், அன்னையினுடைய மடியிலே அமர்ந்திருக்கின்றோம். அந்த அன்னை நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டாள் என்ற உறுதியான நம்பிக்கையை நம்முள்ளே வளர்த்து கொள்வோம். அந்த அன்னையை போற்றி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே கண்களை மூடி நம்முடைய
ஒரு சில ஜெபங்களை அந்த ஆண்டவரிடம் இப்பொழுது நாம் எடுத்துச் சொல்லுவோம். இப்பொழுது அனைவரும் உன் திரு யாழில் என்ற பாடலை ஒருக்கத்தோடு நாம் பாடுவோம். உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு, மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும், யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும், யாழிசை கேட்டு தனை மறந்து, யாழிசை கேட்டு தனை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இசைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு, பின்னக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணிலா
தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணிலா தாரகை உமக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன். உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. ஒளி திருநாள் நடனமதை கண்டு என் சிறு இதயம் களி கூறும். உன் ஒளி திருநாள் நடனமதை கண்டு என் சிறு இதயம் களி கூறும். மன்னவன் உன்முகம் ஒளி தரும் மன்னவன் உன்முகம் ஒளி தரும் புன்னகையோடந்தன் வாழ்வினையும் உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இசைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. அன்பார்ந்தவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் தந்தையாகிய கடவுள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றான். எனவே அவருடைய அந்த வாக்குறுதியிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துச் சொல்லுவோம். விருப்பம் உள்ளவர்கள் சத்தமாக உங்களுடைய மன்றாட்டுக்களை, உங்களுடைய தேவைகளை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துச் சொல்லுவோம். அன்பே இறைவா, இரக்கமே உருவானவர் நேர், நற்கருணை நாதரே, நன்மைகளின் தேவன் நேர். உமது அன்பும் இரக்கமும் எல்லையற்றது. எனவே விண்ணக தந்தையே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தேவைகளையும் கருத்துக்களையும் விண்ணப்பங்களாக உம் திருமுன் படைக்கின்றோம். கருணை கண் கொண்டு அதனை ஏற்று எங்களை ஆசீர்வதித்தரலாம். உடல் நலம் வேண்டி 186 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, இவர்களின் விண்ணப்பங்களை ஏற்று இவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமென இறைஞ்சுகிறோம். உங்களுக்கு சமாதானம் என்று ஆசீர்வதித்த எம் அமைதியின் தூதனாம் இறைவா, குடும்ப சமாதானம் வேண்டி ஜெபிக்க கேட்டுள்ள 159 பேரை நினைவு கூர்ந்தரலாம். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ இவர்களுக்கு நல்ல மனதை தந்து ஆசீர்வதித்தரலாம். மேலும் உலக சமாதானம் வேண்டியும் 122 பேர் கேட்டுள்ளார்கள். வீடுமல்ல, உலகத்திலும் சமாதானம் வேண்டும் என்று உயர்ந்த உள்ளத்தோடு கேட்டுக்கொண்ட இவர்களையும் ஆசீர்வதித்து இவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்ட அனைத்து வரங்களையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆதாமுக்கு இணையாக ஏவாளை படைத்து திருமண பந்தத்தை உருவாக்கிய எம் இறைவா, திருமணம் கைகூட 320 பேர் திருமணம் மண்டியிடுகிறார்கள். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமாக இவர்களுக்கு ஏற்ற வரங்களை தந்து
அவர்கள் நினைத்தபடி திருமணம் இனிதே நடக்க அவர்களை ஆசீர்வதித்தருளும். மேலும் திருமணம் செய்தவர்கள் எதிர்பார்த்து இயங்குவது குழந்தை செல்வமே. அது கிடைக்கவில்லை என்றால் மலடி என்ற பட்டமும் அதே சமயம் குடும்பத்தில் பிரச்சனைகளுமே உண்டாகும். எனவே விண்ணப்பித்துள்ள 226 பேருக்காக கருணை கூர்ந்து இவர்களுக்கு கிருபை செய்யும். இறைவா, அண்ணாவுக்கு சாமுவேலையும் ராக்கேலுக்கு யோசேப்பையும் அருளிய நீர் இவர்களுக்கும் ஒரு குழந்தையை தந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைஞ்சுகிறோம். மேலும் சொந்த வீடு வேண்டி ஜெபிக்க கேட்டுள்ள 196 பேரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்களித்த எம் இறைவா, இவர்கள் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்கும் அனைத்து வரங்களையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மிடம் கேட்டு அது கிடைக்காமல் போனதில்லை என்ற நம்பிக்கையோடு தாம் செய்யும் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்று 176 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். உமது அருளையும் ஆசிரியும் பொழிந்து அவர்களது தொழிலை ஆசீர்வதித்தருளும். மேலும் வெளிநாடு சென்று உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கும் 133 பேரையும் ஆசீர்வதித்தருளும். உண்மையை நம்பி வெளிநாடு செல்ல கேட்டுக்கொண்ட இவர்களுக்கு நல்ல துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உழைப்புக்கேற்ற ஊழியத்தை தந்து அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். மேலும் கஷ்டப்பட்டு படித்தாலும் நல்ல வேலை கிடைப்பது அரிது. படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் கஷ்டப்படும் 176 பேரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை தந்து உம்மில் நம்பிக்கையோடு காத்திருக்கும் அவர்கள் பேரில் கருணை கொள்ளும் இறைவா. எல்லோருக்கும் எல்லா வரங்களையும் பெற்று மன நிறைவோடு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே எம் இறைவா, உலகின் நாயக நீர் அல்லவா? மனித தீர்ப்பை விட உமது தீர்ப்பே உன்னதமானது என்று உணர்ந்த 180 பேர் உமது நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெற உம் உதவியை நாடி வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைத்திட நீதியின் தேவனாகிய நீர் உமது அருள்கரத்தை நீட்டிரலும். மேலும் ஏழைகள் பேரில் மிகுந்த இரக்கம் கொண்டவர் நீர். பண கஷ்டத்தாலும் வசதி இல்லாத நிலையிலும் 190 பேர் கடன் வாங்கி கஷ்டப்படுகிறார்கள். அவர்களை இரக்கத்துடன் ஏறெடுத்து பாரும் ஆண்டவரே. கடன் தொல்லை தீர்ந்து மன நிம்மதியோடு வாழ உமது அருளையும் ஆசிரியையும் பொழிந்தருளும். மேலும் கருத்து வேறுபட்டு உறவில் விரிசல் கண்டு பிரிந்திருக்கும் 100 பேர் உமது உதவியை நாடி உம் பாதம் சரணடைந்து உள்ளார்கள். அவர்களின் மனக்குறையை தீர்த்து எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ உமது ஆசிரை பொழிந்து எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயரின் வரும் அனுமனத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பு. நீத்தின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஞானவர்க்கு அளவில்லாத சர்ம புகழ்ச்சி என்றுமே உண்டாகு. ஆமென். ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். சந்திரனை போல என்று அழகு நிறைந்த தாயே, சூரியனை போல என்று ஒளி நிறைந்தவளே. சந்திரனை போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனை போல என்று ஒளி நிறைந்தவளே.